இந்த 6 மாடி ஏற முடியாதுன்னு அதுக்கு ஒரு லிஃப்ட். சரி 6 மாடி படி ஏறி வா, உங்களுக்கு போறோம். இந்த வேலை செய்யறது சின்ன பிள்ளைங்க தானே, ஒரு 2 3 கூட இருக்க மித்தம் வச்சிருக்காங்களே. அதெல்லாம் கம்பெனியோட ரூல், சேஃப்டி முக்கியம்ல. இப்போ இங்க ஒரு 200 பேர் வேலை செய்யறாங்கன்னா அட் டைமுக்கு ஒரு 50 பேர் வந்தாலும் எப்படி ஏறுவாங்க? ஆளாளுக்கு 6 அப்படி ஏறுவாங்க. அதுக்காக சேஃப்டிக்காக ஏதோ பிரச்சனை. நாலு நாளே வாய் இருக்காருங்க. பார்ப்போம். போலாம் போலாம். இதுதான் ஜோடி ஜோடியா போறதா? புரியல. எல்லாம் ஆள் எடுத்துட்டு போங்கன்னு தான் சொன்னேன். நீ சொன்ன, ஆனா உன் ஆள் எல்லாரும் எடுத்துட்டு போயிடுச்சு. என்னடா சொல்றீங்க? ஆமா, உங்க ஆள் தான் எல்லாரையும் தள்ளிட்டு போயிடுச்சு. அதனாலதான் இது ஏன்னு நாங்க ஒன்றா சுத்திட்டு இருக்கோம். கும்பம் இருக்காளோ? நல்லா நானும் ஆஃபீஸ்ல முடிச்சிருக்கோம். சூப்பரா இருக்கு. நீ பார்மசி எல்லாம் ஓகேவா? ஓகே தான். என்ன எம்டி ரூமா தானே இருக்கு, ஃபர்னிச்சர் போட்டு பார்க்க முடியும். மாடலாம் செஞ்சுட்டாங்க, இன்னும் ஃபிட் பண்ணல. ஃபிட் பண்ணிட்டா ஃபார்மசிட்டி உள்ள ரெடிடும். ஃபர்னிச்சர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் நாளைக்கு வந்து அசைன் பண்ணிடுவாங்க. இல்ல கூட வாடா. ரெடி ஆயிடுச்சு மாமா, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 1 வீக்ல ஆஃபீஸ் செட் ஃபுல்லாக ரெடி ஆயிடும். ஒரு 10 days கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும். சூப்பரு. ட்ரிப்லாம் சொன்னீங்க, என்னதாச்சும் இருக்கு? தெரியலையே, மேடம் கேட்டால் தான் தெரியும். நாளைக்கு எனக்கு எக்ஸாம். வா. ஆமா ஆமா. அப்போ சரி, எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் போடுவோம். எக்ஸாம் முடிஞ்ச மாதிரி சனிக்கிழமை தானே. சரி பேசி ஃபைனல் பண்ணிடுவோம். ட்ரிப்புக்கு என்ன சொல்கிறான்ட்டு. அதுக்கப்புறமா தான் நானே அடுத்த கமிட்மெண்ட் நுழையணும். ஒரு பிரேக் விட்டு கமிட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி பண்ணால் அந்த அப்பா வலி மூழ்குவார், தலைவலி. அதனால அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண கூட மனுஷன் சொல்ல மாட்டார். சரி எல்லாம் ஒன்றா போகணும்ட்டு சொல்லுவோம் ஓகேன்ட்டு. பார்த்ததுக்கு அவள் பேசிப்பா. அதான் தெரியும், கோவமாக தான் இருக்கா, வருத்தமாக இருக்கா. நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு இப்போ தெரியும் எல்லாம் வருவாங்கன்ட்டு. ஏன் ஒரு நாள் ஆஃப் மைண்ட்லேயே இருக்காரு? இது என்ன கருவமோ? அவளே ஜாலியாக தான் இருக்கா, இவன் அப்படி இருக்கா தெரியல. பேசினாதான் சரியாகும். பேசடா அவ கூட. வரலையே. உன் கேபின்ல பக்கம் ரெடி ஆகிட்டு போய் காட்டினியா? இல்லை, ஃபர்னிச்சர் போட்டுட்டு அவ்வளோ அதை காட்ட வெயிட் பண்ணுறேன். ஓ சரி சரி, அப்போ என்னோட வந்து காட்டுவேன். ஆமாம், சுற்றி பார்த்துட்டு அடுத்த வேலை என்ன? கிளம்ப வேண்டியதான். அப்படின்னா சரி. எல்லாருமே அழகா இருக்கு. ஃபர்னிச்சர்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் சூப்பரா இருக்கும் போல. குழந்தை பாக்குறதுக்கு இல்ல, அழகா இருக்கு. நான் அந்த பேரை பார்த்தாலும் அவ்வளவுதானே. இவர் பேர்ல நரசிம்மன் பிறந்திருக்கா கூட, அவ பேர்ல தான் வச்சிருப்பா. இல்ல அவங்க அப்பா அவங்க அண்ணன் யோசிச்சேன். ஆனா என் வீட்டுக்கார பேரை நான் யோசிக்கவே இல்லை. அண்ணா என்னடா எது கேட்கணும் எனக்கு கேளு. இல்லை, திடீர்னு அவங்க மாமா பேர் வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது வரட்டும். நமக்கு தெரியாதா இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் பிடிச்சது உங்க மாமா தானே? இல்லைடா. நான் அப்பவே யோசிச்சேன், அவன் எப்படியும் வீட்டில் இருக்கவங்க பேர் தான் வைப்பான்னு. வீராவா இருக்கும்னு யோசிச்சேன், இல்லை அவங்க அண்ணியா இருக்கும்னு யோசிச்சேன். மொத்தவங்க மோடி அப்படின்னு நானும் யோசிச்சேன். எனக்கு ஜெயா பேர் வச்சுட்டா. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை அண்ணன் பேரை வைப்பான்னு. அப்பத்துல இருந்து உடஞ்சி போன அண்ணன் தான் எப்படி கூட இருப்பாருங்க. எங்க கூட வளர்க்க மாட்டானே, இப்போ இதான் இருக்குது சார். ஒரு பரிசு உடஞ்சவர் தான். சில எல்லா இடத்துக்கும் போய் அதிர்ச்சியா பார்த்துட்டே போறாரு. எனக்கு ஜெயா பேர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு வச்ச பேர் பார்த்தீங்களா? என்னங்க டிகே? தெரியும். தேவிக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதான். ஆமா, நான் போய்கிட்டேன். டிசைன் அப்படியே இருக்கு. நான் கூட எதிர்பார்க்கல. அதெல்லாம் புருஷன் முரட்டி வேற லெவல் தான். அது என்னவோ சரிதான். போதும் போதும் என்ன ஓட்டுனது. வாங்க கேஃப்டீரியா போய் பார்க்கணும். அது ஏதோ மாமா பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. எனக்கு அந்த மாடல் காட்டும் போதே பிடிச்சிருச்சு. அது செட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்ன சிறுவா போய் பார்ப்போம். என்னையே ஆர்வமாக்குறியே. நல்லாதான் இருக்குல்ல? நடந்து வரதுக்குள்ள கை காலில் ஒட்டு போயிட்டு போயப்பா. இவ்வளவு பெருசா இருக்கு. என்னடா வேலை செய்வாங்க? ஆஸ்பத்திரி காட்டினா அதை எவ்வளவு பெருசா கட்டுறீங்கன்னு தெரியல. இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு இது இருக்கும்ல, அதனாலதான். என்னமோ இந்த வேலையும் புரியல, ஒண்ணும் புரியல. என்ன நாட்டு சைலண்டா இருக்க? புரியலையே. அவன் சைலண்டா இல்ல, சிலையா இருக்கா. சும்மாவே சூப்பரா இருக்கு இந்த இடம். ஒரு மாதிரி பொலைட்டா கியூட்டா இருக்கு. என்ன இந்த இடம் கவலை பிடிச்சிருக்கா? இந்த இடத்த பார்த்து மயங்கிட்டாளுங்களோ? இருக்கும் இருக்கும், ரெண்டும் அப்படிதான். நிச்சயமா சூப்பரா இருக்கு. என் பிரேக் டைம்ல அந்த இடத்துக்கு வந்துருவேன். கியூட்டா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபா இருக்குங்க. டிசைன் சான்ஸே இல்ல. பேசாம இதை பர்சனல் யூஸா மாத்திரணும். இது எல்லாரும் யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்காது. இது கேஃப்டீரியா. இன்னும் 2 இடத்துல கேஃப்டீரியா இருக்குல்ல, வர்க்கும் பண்றதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்க. இது நல்லா இருக்கு. இது பிரைவேட் ஸ்பேஸா மாத்துங்க. நீ ஆசைப்பட்டாலும் புருஷன் மாத்திடுவான். இதுல என்ன டைலாக்? எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா போதும், இத்தோட நம்ம இடமா அப்படின்றான். நிஜமாவே எல்லாரும் வந்து போய் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா எனக்கு இது இப்படி இருக்குமான்னு தெரியல. வைப் மாறிடும். நாம மட்டும் யூஸ் பண்ணலாம்.
நம்ம இங்க வந்தோமா, ரெஸ்ட் எடுத்தோமா, பீச்சுக்கு போனோமா, இங்க வந்தோமா, அந்த மாதிரி நமக்கான ஸ்பேஸா வச்சுக்கலாமே. எனக்கு கெஞ்ச வேண்டியதே இல்ல, இந்த இடம் வேணும்னு விட்டு கொடுத்துருவான். நீ எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? இல்ல மயங்கிட்டா. அப்படி என்ன இருக்கு? ரெண்டும் அப்படிதான். அதுவும் பாருங்க ஆன் பார்ட்னருக்கு நல்லாதான் இருக்கும் நம்மளோட ஸ்பேஸ். எவ்வளவு கியூட்ல. என்ன நகர மாட்டாங்க போல. அதான் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. வெறும் எம்டி எம்டி ரூமா இருக்கு. எல்லாம் டேபிள் கேபின் வந்ததுக்கு அப்புறமா தான் பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு சில இடம் மட்டும் தான் அப்படியே அட்டாச் பண்ணி பண்ணதுனால இது கல்லு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. சரி, அவங்க ரசிச்சு பாக்குற வரைக்கும் பார்க்கட்டும். செமையா இருக்கு. நல்ல ஸ்ட்ரக்சர், நல்ல பிளான். இவ்வளவு பெரிய பில்டிங் என்னென்ன பண்ண போறாங்கன்னு புரியலையே. அதை பத்தில கேட்கணும். ஒண்ணுமே புரியல. அது ஏன் கிளம்பிச்சுங்களா? ஏன் கிளம்பிச்சுங்க? உங்களுக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அவங்க மட்டும் தான் கிளம்பிருக்காங்க. ஆமா, நாளைக்கு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் ஆமே ஒரு கிளம்பிட்டான். அதனால நானும் போயிடுச்சுங்க. உங்க வீட்டுல இருக்கிறது போவோம். மாப்பிள்ள கூட்டு போயிட்டாரு. ஓ சரி சரி. உன் பொண்டாட்டி கூட டிக்ரூட்டை நிறுத்தி இப்படி போட்டியா? இல்ல சும்மா பொண்டாட்டி இங்க தானே இருந்தா. அவட ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டாலே. லூசுங்களா? அம்மி அம்மி என்ன சொன்னாலும் உன் பொண்ணாட்டி அசைய மாட்டான். தானே அவளை வந்து அசைறாடாவது. ஏன் அப்படி சொல்ற? அதானே உறைஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆகுது. உரைச்சி போயா? அப்போ நிஜமாவே அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, என்ன சொல்றீங்க? தெளிவா சொல்றீங்களா? இல்ல, ஒரு மாதிரி க்ளோஸ்டு சர்க்கிள்ல ஒரு கேஃப்டீரியா பண்ணலாம்னு தோணுச்சு. ஆனா அது ஜென்ரலா இல்லாம பண்ணலாம்னு தோணுச்சு. நீங்க அமைச்சிருந்தீங்க ஒரு ஐஃபை, அது மேல பண்ணிட்டேன். நீங்க 3 இடம் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனா கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவா கிடைச்சதால இது 4 இடமா மாத்திட்டோம்ல. வேறு கேஃப்டீரியாவை மாத்திட்டியா? இது ஒரு மாதிரி ஒர்க் பண்ற மாதிரி அப்படி மாத்தல. நான் ஈஜிப்ட் மாடல்ல பார்த்தேன், எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. நான் 5 மாடல் பார்த்தேன், எது சூஸ் பண்றது தெரியலன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். அவளுக்கு இது பிடிச்சிருந்துச்சு, இதை பண்ண சொன்னான். இந்த ஸ்டோன் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணது, இது எல்லாமே ஸ்டோனு. ஓ, இப்போ இந்த கேஃப்டீரியா மேடம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஆமா, நீங்க தான் விஷயத்துக்கு கூட பண்ண போறோம் சொல்லி பண்ண சொன்னீங்க. எனக்கு கேட்டேன். இது சின்ன இடம் தானே, இது காம்பாக்டா பண்ணிட்டோம். டேய் இதுவா சின்ன இடம்? மற்ற கம்பேர் பண்ணும்போது சின்ன இடமா அந்த கேஃப்டீரியா பொறுத்த வரைக்கும். ஓ, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? இது பர்சனலாவே வேணுமா? இது யாருக்கும் கொடுத்துடக்கூடாதான், அஃபிஷியலா யூஸ் பண்ணக்கூடாதான். அவளுக்கு பிடிச்சிருக்கா? ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்துட்டே இருக்க, அசையவே மாட்டேன். நாங்க தான் பிடிச்சி ரோபோ திருப்பமா திருப்பிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமா. அதான் அப்படி இருக்கும். சொல்லாம நீ அப்படி இருக்கா? அவளும் தான். அதான் சொல்லிட்டால, இதை பர்சனலா என்ன பண்ண முடியுமா கேட்ட மாதிரி பண்ணிடு. இன்னும் ஒரு கேட் போட்டுடலாம், ஃபிங்கர் வச்சு விட்டுடலாம். நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இதில் ஆக்சஸ்ல இருக்கட்டும். தூரம் போட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் வச்சு அந்த மாதிரி டோர் போட்டு பர்சனலுக்காக இருக்கட்டும். ஏங்க இதுதான் நடக்கும், நாங்க அப்படியே சொல்லிட்டோமே. சொல்லிட்டீங்க. என்ன உங்க பொண்ணு ஆசைப்பட்டா நீங்க நிறைவேற்ற மாட்டீங்களா? அடுத்தீங்க எல்லாம் கிளம்பலாம், நாங்களாம் படிக்கணும்ல. நாளைக்கு எக்ஸாம்ல. சரி சரி, போய் பார்த்துக்கலாம். பயமா இருக்கு, போய் படிக்கணும் வேற. சரி, தாத்தா பட்டில சுற்றி பார்த்துட்டு கொடுங்க இருக்குமா? அவங்க பொண்ணு வரட்டும், அவளை கூப்பிட்டு போறேன். அவங்கள படிக்கணும்ல. அப்போ நீங்களாம் கிளம்புங்க. நான் இங்க இருக்க அவங்க கூட வரேன். நீ உங்களை கூப்பிட்டு போப்பா, எக்ஸாம் படிக்கணும்ல. பேசி சமாதானம் பார்த்துட்டு படிக்கவே. சரி, போலாமா? நான் எங்க அம்மா அண்ணா கூட போய்க்கிறேன். சுற்றி பார்க்க போலாமா கேட்டேன். டியூட்டில இன்னொரு ஆஃப் கழிச்சு ஜீப் போட சொல்லியிருக்கேன். அப்ப சரி. சரி சரி, அவளை கூப்பிட்டு போறேன். முதல்ல கூப்பிட்டு போ, சமாதானம் படுத்து. புரியுதுல? புரிஞ்சுது. வா, என்ன டயர்டு, என்ன வெயில். சை, தலையில கட்டி வச்சு நகையை கட்டிடுவோமா? வேண்டாம், இங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்பவும் போல கபோர்ட் கிட்டே கட்டி அங்கேயே வச்சுட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துடலாம். அம்மா வீட்டுக்கு போய் கட்டணும் தான் டயர்டாக இருக்கே. இங்கே கட்டிட்டு அப்புறம் பாக்ஸில் வச்சுட்டு அம்மாட்ட திருப்பி கொடுக்கலாம். ட்ரெஸ்ஸை மாத்திரண்டாப்பா, கசகசன்னு இருக்கு இந்த வெயில். அதெல்லாம் மட்டும்தான்ப்பா ஈஸியாக ஊக்க வருது. ஏன் அப்படி பண்ற? நான் என்ன பண்ணேன்? நான் தான் கூப்பிட்டு போறேன், ஏன் தனியா வந்த? எனக்கு தெரியாது நீங்க கூட்டு போறேன்னு சொன்னது. நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். எல்லாம் படிக்கிறதுக்கு கிளம்புனா அதான் நானும் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வரேன்னு சொன்னது எனக்கு தெரியாது. என்கிட்ட சொன்னீங்களா? தெரியாது, உங்களுக்கு என்ன சொன்ன, நான் உன்னை கூப்பிட்டு போறேன்ட்டு. சாரி, நிஜமாவே எனக்கு தெரியாது. அது தப்பு தான், சாரி. எதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? அவன்கிட்ட சரியாவே பேசல. எனக்கு இடம் பார்க்கணும், அந்த எக்ஸைட்மெண்ட். நான் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த இடத்துல நடந்து கூட போக முடியாம இருந்துச்சு. இப்ப நடக்க முடியுதுல, அதனால நானும் ஒரு இடமா பார்க்கணும், ரசிச்சு பார்க்கணும்னு போனேன். சாரி, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன், கசகசர் இருக்கு. எதுக்கு மாத்தணும்?
ஓகே, நான் போய் மாற்றிட்டு வரேன், எனக்கு படிக்கணும், வேலை இருக்குது. காஸ்டில் கழிச்சு ட்ரெஸ்ஸே மாற்ற போகிற இது காஸ்டையில் கழிச்சிட்றீங்க. கசு கசுன்னு இருக்குது, தூக்கி போட்டால் தான் நல்லா இருக்குது, அவ்வளோதான். உடம்பு ரொம்ப இதுவாக இருக்குது, நான் போய் மாற்றிட்டு வரேன். ப்ளீஸ். சாரி. எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு இப்போ வரைக்கும் புரிய மாட்டேங்குது. எனக்கு வேலை இருக்கு, நீ கூட பேசிட்டு வச்சுக்கோங்க, கிறுக்கு பிடிச்சிரும். போய் என் வேலையை பார்க்குறேன். அதோட கூடாது. ஐயோ அப்படி சொன்னேன். நீங்கள் கட்டி பிடிச்ச கூட லாக் போட்டு வச்சிருக்கீங்க. கூட என் கை முன்னால் தானே இருக்கு. அதெல்லாம் சொல்கிறேன் லாக் போட்டிருக்கீங்கன்னு. அப்பா, என்ன பண்ணாலும் குதிர்க்காம எடுத்தா நான் என்ன பண்ணேன்? இல்லைம்மா, எல்லாம் ட்ரெஸ் எடுத்தோமா, எல்லாரும் ஒன்றா எடுத்துட்டு நீ மட்டும் கட்ட மாட்டேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் கட்டிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம ஃபங்க்ஷனுக்கு நான் எடுத்து கொடுத்தது நீ கட்டலன்னா எனக்கு அதான் ஒரு மாதிரியா இருந்துச்சு. சாரி. நான் கோப்படலையே. இல்லை, உன் மனசுக்குள்ள என்ன ஊடுது இல்லை, நான் வேண்டாம். இல்லாத இருந்தோம். இல்லை, எனக்கு இதை பற்றி பேசி ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு டைம் இல்லை, எனக்கு 4 அன்னைக்கு எக்ஸாம், ப்ளீஸ். இந்த பிரச்சனையை மனசுக்குள்ள வச்சுட்டு படிக்கணும், படிக்க முடியாது. ப்ளீஸ். எதுவுமே வச்சு இல்லையே. கையை பிடிச்சிட்டு எல்லாருமே சுற்றி பார்க்கணும்னு நினச்சேன். உன் ஃப்ரெண்ட்ஸு ஓட்டிட்டேன். இருக்கும் போது என் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சேன். பூஜை எப்போ என் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் எல்லா போதும் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே நின்றுட்டேன், ஒதுங்கியே நின்றுட்டேன். நான் ஒதுங்கி இருக்க பிடிச்சிடுச்சு. அதனால தான் எல்லாரும் கூட கூப்பிடல. அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்துட்டேன். அம்மே. இப்போ என்ன? ரெடியாக சொல்லி கிளம்பிட்டீங்க. நான் ரெடியானேன். வந்து பார்த்தேன் கீழே யாருமே இல்லை. குரல் கொடுத்து பார்த்தா யாரும் இல்லை. வெளியே வந்து பார்த்தா கார் இல்லை, எதுவுமே இல்லை. புரிஞ்சுது. அவ்வளோதான். வெளியே வந்தால் ஆட்டோ ஏறினா வந்துட்டேன். எக்ஸாமுக்கு கிளம்புறோன்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்பலாம் நாங்கள் சொல்லிட்டோம் எல்லாருக்கிட்டேன்னு எல்லாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், எக்ஸாமுக்கு நாங்களும் கிளம்புறோம். சரி அப்படி சொல்லிட்டாங்க. வந்து பார்த்தா எல்லாம் அவங்க கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. சரி அப்போ யாரு கூடயும் போக முடியாது போல. சரி நம்ம ஆட்டோலேயே போயிடுவோம், நீங்கள் வேலையாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நீங்கள் வரேன்னு சொன்னது தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சுற்றி பார்க்கலான்னு ஆசைப்பட்டாளுங்க. சரி கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா சுற்றி பார்த்தோம், அவ்வளோதான். இதில் பெருசாக நினைக்க ஒன்றும் இல்லையே. ப்ளீஸ் 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 உண்மையை சொல்லு. அதான் சொல்லிட்டேனே. உனக்கு வருத்தம் இல்லை? சேச்சா, உண்மையை சொல்றியா? நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் எப்படி கிட்ட வந்து நிற்க முடியும்? மாமி இருக்காங்கல்ல, அப்புறம் ஏதாவது பேசுவாங்க, அதனால நான் கிட்ட வரல. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வரலாம் நினச்சா, நீங்கள் கூப்பிடல, நான் விட்டுட்டேன். சரி நீங்களே பண்ணிக்கோங்கன்னு வரமா நின்னேன். சாரி 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 சாரி. கோவத்தில் இருக்க கூப்பிட்டு பிரச்சனை பெருசாக வேண்டாம் தான் யோசித்தேன். ஏன் முட்டாள்தானே தான். இல்லை ஒன்றுமே இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். நீ எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுற? அது நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன், நம்ம கம்பெனி, இது நம்ம ஹாஸ்பிட்டல், இது ஆனால் நம்ம தனித்தனியாக பண்ணியிருக்கோம். இது என்ன ஒரு பூஜை தானே, ஒன்றா தானே இருந்தோம், அப்புறம் என்ன? எல்லாமே என் போட்டுட்டு பண்ணணும்னு நினச்சேன். சரி இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகிடும், விட நான் படிக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். சரி எமோஷனல் ஆகாதீங்க. என்ன? உண்மையை சொல்லு, நீ என்ன நினைக்கிற? ப்ளீஸ். நீ இது நார்மலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இல்லை, எனக்கு பயமாக இருக்கு. இருக்கு. யாரும் இதை அக்செப்ட் பண்ணிப்பா இப்படி ஒதுக்குன மாதிரி? எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ என்ன லூஸா? நான் தான் சொல்கிறேனே, நிச்சயமாக தான் சொல்கிறேன். எனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை. நான் பழகிட்டேன், அவ்வளோதான். பழகிட்டா புரியல. நீங்கள் மடியில் வச்சுக்கும் போது அதை நான் எப்படி ரியாக்ட் கொடுக்குறேனோ அதே தான் இதுவும், அவ்வளோதான். எதுவுமே என் தலையில் ஏற்றிக்கல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மடியில் இருக்கிறத நான் என்ஜாய் பண்ணி ரசித்து அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஜில் மாறும், கண்டிப்பாக மாறும். ஏன்னா அது மனுஷனோட இயல்பு. கேர்ள்ஸ் மென்டாலிட்டியில் அதை அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. வயசோட அது ஈஸியாக கடத்து போயிடுவாங்க. அவங்க இப்போ பண்ணுறது இன்னும் 10 வருஷம் கழிச்சு பண்ணுவாங்களான்னு கேட்டால் மாட்டாங்க. ஆனால் கேர்ள்ஸ் இப்போ பண்ணுறதை விட டபுள் மடங்கு பண்ணுவாங்க. ஏன்னா கேர்ள்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெசிவ். அதை எப்போவுமே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறது கேர்ள்ஸ் பிஹேவியர், அவங்க நேச்சர். ஆனால் மென் அப்படி இல்லை. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒன்று, அதுக்கப்புறம் அதே கண்டினியூ பண்ண அவங்களால முடியாது, பிடிக்காது, மாறிடுவாங்க. அதனால தான் உங்கள் கேரிங்கெல்லாம் நான் மூளைக்குள்ளே ஏற்றிக்கல. நான் ஒரு ஏற்றி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ மிஸ் ஆகும்போது எனக்கு அது வழியாக இருக்கும். அதை எப்படி ஏற்றிக்கலையோ, நீங்கள் இப்போ எனக்கு ரிஜெக்ட் பண்ணதையும் நான் ஏற்றிக்கல, அதை ஒரு ரிஜெக்ஷனாகவே ஃபீல் பண்ணல. உங்களுக்கு ஒர்க் இருந்தது, நீங்கள் கிளம்பிட்டீங்க. எல்லாரும் நான் அவங்க கூட கிளம்பிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க, அவ்வளோதான். நான் வீடை பூட்டிட்டு நான் வந்து பார்த்தா இங்கே யாரும் இல்லை, நான் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தேன், அவ்வளோதான். ஃபங்க்ஷனுக்கு வரணும் வந்தேன். ஹோம் ஒர்க் தான் நான் வரேன், வீட்லேயே இருந்துக்கலாமே.
திருப்பி கிளம்பும் போதும் அப்படிதான் எல்லாரும் கிளம்பி போனாங்க. சரி நாயத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம், அவங்க எதுவுமே சாப்பிடல. சரி நீங்கள் அதெல்லாம் பார்த்துப்பீங்க, ஏன்னா உங்கள் இடம்ல உங்கள் ஃபங்க்ஷனில் அது எப்படி நீங்கள் நடுவில் வர முடியும்? அதனால தான் நான் உங்களை கேட்கவும் இல்லை, யாரையுமே கேட்கல. காலைல எப்படி வந்தோமோ அப்படியே வந்துடலாம், வந்து படிக்கலாம், நிம்மதியாக வீட்டில் தனியாக தான் நிம்மதியாக படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து தலையை கட்டினேன். இப்போ நகையை கட்டலாம்னு இருக்கும்போது நீங்கள் வந்தீங்க, அவ்வளோதான். நான் கோமாவே இல்லையே. அப்பா சொன்ன ஒன்றும் குறையாது. சரி இருந்துட்டு போட்டோம். நம்பல. சில விஷயம் நீங்கள் தான் நம்பலை, நீங்கள் தான் ரியாலிட்டியில் இல்லை. ரியாலிட்டிக்கு வரும்போது புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ இருங்க, நான் எப்படி இருக்கேனோ இருக்கேன். ஆசையை எதிர்பார்த்து அப்புறம் விட்டு போனால் எனக்கு அதெல்லாம் வலியாக இருக்கும். வேண்டாம்ப்பா, நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கு நல்லது. என் மண்டைக்குள்ள எதுவுமே ஏறாது. அப்போ தான் என் ப்ரொஃபஷனல், என் ஃபேமிலி லைஃப் ரெண்டுத்தையும் என்னால் கரெக்டாக கொண்டு போக முடியும். ஏன்னா நான் பார்க்குற தொழில் அப்படி. மூளைக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்னால் ஒழுங்காக பேஷண்ட்டையும் கவனிக்க முடியாது, அவங்களுக்கு ஒழுங்கான மருத்துவமும் பார்க்க முடியாது. நான் பார்க்குறது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுலேயும் கார்டியோன்றது இன்னும் ரொம்ப பெரிய பொறுப்பு. அதனால் என்னை மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. பட்டு விட்டு போல முன்னாடி நான் எப்படி உனக்கு கூப்பிடக்கூடாதுன்னு நினைச்சல, தெரியல. அந்த பரவாயில்லன்னுட்டுனே சாரி. பாருங்க, உங்களுக்கு கட்டியும் முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்னை விடுறீங்களா? நினைச்சிடலாம். நிஜமாவே எனக்கு எதுவும் வேண்டாம், என்னை விட்டா நான் போய் படிப்பேன். மாட்டேன் மாட்டேன். சரி, என்ன சொல்லுங்க. சாரி. அதான் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன சாரி சாரி சாரின்னு? நான் கீழே நின்று இருக்கணும். நிற்பீங்கன்னு நினச்சேன். மம்மி இல்லை நினச்சேன், ஏதாவது பிறந்த கூட நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சேன். வெளியே நிற்பீங்கன்னு நினச்சேன். சாரி. பரவாயில்ல, கூப்பிடுவீங்கன்னு நினச்சேன். குட்டிமா சரி போதுமா, விட்டுறீங்களா? எதுக்கு நாளைக்கு வந்து அழுதுருவா. சரி நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். இந்த ட்ரெஸ்ஸில் சார் இருக்கணும் ப்ளீஸ். நான் ரெஸ்ட் ரூம் போகணும். மம்மி ப்ளீஸ். மம்மி கோபம் இருக்கியா? சாரி. பண்ணிட்டேன், புரியுது. நான் ஒதுக்கிட்டேன்னு நினச்சிட்டல, நான் அமைதி வெளியே போகிறல. சாரி. நான் என்ன ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? ரொம்ப சுற்றி பார்த்துட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டு பீச் கொஞ்ச நேரம் கூட விளையாடிட்டு பீச்சில் இவ்வளோ ஆசையோடு தான் வந்தேன். என்னமோ ஆயிடுச்சு. நிச்சயமா நான் கோவப்பட்டு போகணும்னு நினைக்கல. மாற்றிக்க மாட்டேன்னு சொன்னதுனால கஷ்டமா இருந்துச்சு. சரி வேலையில் போய் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம், மறந்துடுவேன், அப்படிதான் நான் யோசிச்சேன். அட்லீஸ்ட் எல்லாருக்கும் சொல்லிட்டா இருந்திருக்கணும்ல, நீ ரெடியாகலாம் வாங்கினா சொல்லியிருக்கணும். எல்லாருமே நீ என் கூட வந்திருப்பன்ற நம்பிக்கையில் தானே விட்டு வந்திருப்பாங்க. நானும் ஒன்று விட்டுட்டேன்ல. வீடு காலியாக இருக்கும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். நானும் இல்லைன்னு போது நீ வராமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நீ அப்படி எனக்கு அடிக்கணும்னு நினைக்கல. எனக்கு எவ்வளோ பெரிய நரகமாக இருக்கும் தெரியுமா? சாரி. வாடா வா. ஏதாவது பிடிச்சியா? ஏய் என்ன என்ன? நீ படிக்க உட்காந்துட்ட? வேற என்ன பண்ணணும்? தானே சொல்கிறேன், என்ன உங்கள் பிரச்சனை? இல்லை பொறுமையாக படிச்சுக்கலாம். புரியல. அதெல்லாம் பொறுமையாக படிச்சுக்கலாம். உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்கள், தீர்த்து வச்சுட்டு நான் போய் படிக்கிறேன். இல்லைன்னா என்னை படிக்க விட மாட்டீங்க. மன்னிச்சிருக்கேன். இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். இது நல்ல நாள், ஆனால் நமக்கு எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கஷ்டப்படுத்திட்டல. இதில் என்ன இருக்குது? எல்லாரும் நீங்கள் இருக்கீங்கன்னு தைரியத்தில் விட்டு போனாங்க. நீங்கள் இல்லைன்றது அவங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் என்னை யாரும் பெருசாக கண்டுக்கல, அவ்வளோதான். நீங்களே விட்டு போயிட்டீங்க, அவ்வளோதான். போதுமா? நான் பண்ணது பெரிய தப்பு தான். எப்பவுமே கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணலாம், அதெல்லாம் நாங்கள் பண்ணலை, அதுவும் பெரிய தப்பு தான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏய் என்ன நான் அழுது புலம்பணுமா? நான் அழ மாட்டேன், நான் பழகிக்கிறேன், அவ்வளோதான். சொல்லாத, என் பாசம் குறையாது. இருந்தால் சந்தோஷம். ஏய், நான் வந்து ஆசைப்பட்டேன் ஒன்றா கிளம்பும். எனக்கு அந்த ஆட்டோல ஏன் வெளியே இறங்கணும்னு உள்ளே வந்து இறங்கியிருப்பேனே, ஏன் அந்த 1 கிலோமீட்டர் நடந்து வரணும்னு யோசித்தேன். அந்த என்ட்ரன்ஸில் ஒன்றா கையை பிடிச்சிட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். குட்டிமா, சரி நம்மளாவது நடப்போன்ட்டு தான் நான் இறங்கி அங்கேயே நடந்தேன். நல்லா சுற்றி பார்த்துட்டு கூடவே இருந்து சுற்றி பார்க்கணும்னு நினச்சேன். எல்லாமே கூடவே இருந்து பண்ணணும்னு நினச்சேன். கொஞ்ச நேரம் பீச்சுக்கு போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்சோண்டு தண்ணியில் அட்லீஸ்ட் கெஞ்சி கூத்தாடியாவது கொஞ்ச நேரம் நின்றுட்டு மீதி நேரம் மணலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஈவினிங்காக தான் வரணும்னு நினச்சேன். நான் வந்து நைட்டெல்லாம் படிச்சுக்கலான்னு தான் யோசித்தேன். நடக்கல, பரவாயில்ல, அவ்வளோதான்.
சாரி அம்மி, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன். அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேனே. எப்பயும் தப்பு பண்ணுவான்னு முடிவு பண்ணிட்டல. சரி, இதானே கேட்டீங்க, நான் என்ன நினச்சேன்னு சொல்லிட்டேன். இப்போ படிக்கலாமா? போகலாம். இங்க நீ ஆசைப்பட்ட மாதிரி. சில விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கான மதிப்பும் அழகும் அப்போ தான் இருக்கும். செல்லம், இதில் கெஞ்சுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. நானே வருத்தப்படலைன்ட்டேன். இதனால் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. இதோட ஹாப்பி டே, அதனால் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். உங்களோட ஹாப்பி டே நினச்சிங்கன்னா ஹாப்பியாக இருங்க. இல்லையா இப்படி வருத்தமாக புலம்பிக்கிட்டு இருங்க. ஆனால் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என் மண்டைக்குள்ளே அதை திணிக்காதீங்க.